ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். புத்தாண்டு விடுமுறைக்கு பிறகு கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படும். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தகவல். அதிமுக நிறுவனர் எம்ஜிஆரின் 34ஆம் ஆண்டு நினைவு தினம் வரும் 24ஆம் தேதி நினைவிடத்தில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ஈரோடு அருகே மக்கள் சந்திப்பு இயக்கத்தில் பங்கேற்ற தாவேகா தலைவர் விஜய் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் ஆவேச உரை. எம்ஜிஆருக்கு பிறகு மக்களுக்காக வாழ்பவர் தளபதி விஜய். கட்சியின் மூத்த நிர்வாகி கே.ஏ. செங்கோட்டையன் பரபரப்பு பேச்சு. தமிழகத்தில் வேளாண் துறை வீழ்ச்சி அடைந்து வருகிறது. பாமக நிறுவனர் அன்புமணி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் நவோதயா பள்ளிகள் அமைவதற்கு அதிமுக ஆதரவு அளிக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக கோரிக்கை. நாடாளுமன்ற மக்களவையில் நிறைவேறியது பாரத ஊரக வேலை உறுதி திட்ட மசோதா நகலை கிழித்தெறிந்து எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. நடுவானில் பழுதடைந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானம் கொச்சியில் அவசரமாக தரையிறக்கம். இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.